மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் கழிவறைக்கு அடுத்தது கிருமிகள் அதிகமாக வரக்கூடிய பகுதி எதுனா கிச்சன் தான். ஏன்னா அங்கதான் உணவு பதார்த்தங்களும் இருக்கு, ஈரப்பதமும் அதிகமா இருக்கு. அப்ப ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கிருமிகளும் வரும். கிச்சன் ஏன் தென்கிழக்கு அமைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில சூரிய உதயம் வரும்பொழுது அந்த ரேஸ் அந்த கிச்சனுக்குள்ள வரும். அந்த ரேஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த உணவு பதார்த்தங்கள் மீது இருக்கக்கூடிய கிருமியை அந்த கிருமி நாசினியா வேலை செய்யும் அந்த ரேஸ். அப்ப அந்த தென்கிழக்குல கிச்சன் வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உணவு கெடாமலையும் இருக்கும், கிருமிகள் இல்லாமையும் இருக்கும். அப்ப அதை சமைக்கும் போது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானதா இருக்கும். அதனாலதான் தென்கிழக்குல வைக்க சொன்னாங்க, சூரிய வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக. ஆனா நம்ம ஆளுங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா, தென்கிழக்குல கிச்சனை போட்டு அதுக்கு வெளியே அப்படியே படிக்கட்டை போட்டு அதை அப்படியே கிச்சனுக்கு சன்ரைஸே வரா மாதிரி மூடிடுவாங்க. இங்க இந்த மாதிரி வீடுகள்ல தான் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உள்ள அந்த ரேஸ் உள்ள வரல, உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு, காய்கறி இருக்கு, எல்லாமே இருக்கு, அதில் கிருமிகள் இருக்கு. அந்த கிருமியோட போட்டு சமைக்கிறோம், அது டைஜஷன் ஆகிறது இல்லை. டைஜஷன் சரியா ஆகலை அப்படின்னா கணையம் பாதிக்கப்படும். கணையம் பாதிக்கப்பட்ட சர்க்கரை நோய் வந்துடும்.